الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق ولا يكونوا كالذين أوتوا الكتاب من قبل فطال عليهم الأمد فقست قلوبهم وكثير منهم فاسقون صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் 22 நோன்புகளும் 23 தராவீகளை முடித்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நம்முடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 சூறாக்கள் ஓதப்பட்டுச்சு. சூரத்துல் வாக்கியால் ஆரம்பித்து சூரத்துல் சஃப் வரையும் ஓதப்பட்டுச்சு. இதில் சூரத்துல் ஹதீத் என்ற சூறால் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்து ஓதப்பட்டுச்சு. அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுடைய குர்ஆன் ஓதப்பட்ட பிறகும் உங்களுடைய உள்ளங்கள் நடுங்கவில்லையா? அல்லாஹுடைய குர்ஆன் ஓதும் பொழுது உங்களுடைய உள்ளம் நடுங்கவில்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியாக அல்லாஹ் தஆலா கேட்குறான். யாரை பார்த்து? ஈமான் கொண்டவர்களை பார்த்து. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, இந்த ஆயத்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று 4 வருடங்களுக்கு பிறகு இந்த ஆயத்து இறக்கப்பட்டதாக சொல்லுவாங்க. இந்த ஆயத்து மதீனாவில் இறக்கப்பட்டது. எதை வச்சு இந்த ஆயத்து இறங்குச்சு அப்படின்னா, இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்கிறாங்க, மக்கால முஸ்லீம்கள் இருக்கும் பொழுது, சஹாபாக்கள் மக்கால இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க, ரொம்ப துன்பம் கொடுத்தாங்க, எல்லாத்தையுமே பொறுமையாக சகிச்சு கொண்டாங்க. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ இன்னல்கள், அவ்வளோ வேதனைகள் எல்லாத்தையுமே பொறுமையாக இருந்து சபராக இருந்து எல்லாத்தையுமே இது பண்ணிக்கிட்டாங்க. மதீனாவுக்கு வந்த பின்னாடி அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே சேஞ்ச் ஏற்படுது, அப்படியே மாற்றம் வருது. மக்கால என்ன வாழ்க்கை இருந்துச்சோ அது அப்படியே உள்டாவாக மாறுது. இங்கே மரியாதை கிடைக்குது, வீடு கொடுக்குறாங்க, தோட்டத்தை கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் சொத்துல பங்கு கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை சஹாபாக்கள் மதீனாவுக்கு வந்த பின்னாடி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வாழும் பொழுது சஹாபாக்கள் எல்லாமே கொஞ்சம் பேச்சில் அதிகமாக சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசும்பொழுது 2 பேர் 3 பேர் பேசுகிறோமா இல்லையா, அப்படி பேசும் பொழுது சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த ஆயத்து இறக்கப்படுது. மக்கால இருந்தப்ப அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தப்ப என்ன பயந்து இருந்தீங்க, ஆனால் மதீனாவுக்கு வந்த பின்னாடி நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்ச பின்னாடி சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்களே, கேளிக்கை ஆரம்பிச்சிட்டிங்களே, துன்யாவில் கொஞ்சம் ஈடுபட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா எச்சரிக்கைக்காக வேண்டி இந்த ஆயத்தை இறக்கப்பட்டது என்பதாக இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்லுவாங்க. சிந்திச்சு பார்க்கணும். சிரிச்சாங்கன்னா நம்மளை மாதிரிலாம் சிரிக்கல, நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னா நம்மளை மாதிரிலாம் கிடையாது. ஏதோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லன்ற ஒரு வாழ்க்கை வந்ததுக்கு பின்னாடி அந்த பேச்சுக்கு அந்த சிரிப்புக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கண்டிப்போட அல்லாஹ் தஆலா ஒரு எச்சரிக்கை மணி போட அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குறான். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்கள், பெரும்பாலான பகுதிகள் கேலிலும் கூத்துல தான் போய்கொண்டு இருக்குது. அல்லாஹ்வை மறந்த நிலையில் தான் நம்ம போய்கொண்டு இருக்குது. அப்போ இந்த ஆயத்தை சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் கேட்குறான், குர்ஆன் லிذிக்ரில்லாஹ் அப்படின்ற அந்த அர்த்தம் என்ன சொல்லப்படுதுன்னா, குர்ஆன் என்பதாக சொல்லப்படுது. குர்ஆன் ஓதுறீங்களே, அப்படி குர்ஆன் ஓதும் பொழுது, குர்ஆனை பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளங்கள் நடுங்கலையா, உங்கள் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வரலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்குறான். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி நமக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு வலி, தாபீஈன்ல கட்டுப்பட்டவங்க, ஹிஜ்ரி 110க்கு மேலே பிறந்தவங்க, ஈராக்கில் பஸ்ரா என்ற ஊரில் பிறந்தவங்க. அவங்க எப்படி இந்த நிலைமைக்கு மாறினாங்க அப்படின்றது தஃப்சீரில் இந்த சம்பவத்தை தான் அங்கே எழுதுறாங்க. ஏன்னா ஒரு ஆயத்து, ஒரே ஒரு இந்த ஆயத்துடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றதுக்காக தஃப்சீரில் இந்த வரலாறை எழுதுறாங்க. அந்த சம்பவத்தை, ஈராக்கில் பஸ்ரான்ற ஊரில் பிறந்தாங்க. ஒன்றும் ஒரு பெருசாக ஒரு மார்க்கத்திலே பற்று கிடையாது. சொல்ல போனோம்னா பெரும்பாலான நேரங்கள் குடிபோதையிலே இருப்பாங்களாம், மது போதையிலே தான் இருப்பாங்க. பெரும்பாலான நேரங்கள் அப்படி தான் இருப்பாங்களாம். ஏன்னா அந்த ஊரினுடைய காவலாளி, இரவு காவலாளி. அப்போ நைட்டு பயம் வரக்கூடாது, கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது, மதுவை குடிக்கிறது. குடிச்சிட்டு பெரும்பாலான நேரங்கள் எப்படி இருக்குன்னா மதுவிலே போகும், அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருந்துச்சான்.
ஒரு கட்டம் வருது, ஒரு அடிமை பெண்ணை திருமணம் பண்றாங்க. அந்த அடிமை பெண்ணின் மூலமா அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை மேல ரொம்ப ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தை மேல ரொம்ப பாசம் வந்துருச்சு. உங்களுக்கு அளவு கடந்த பாசம் வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தை கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அந்த குழந்தை கூட விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த பிள்ளை கூட எப்பயுமே இருப்பாங்க, ரொம்ப முகப்பத் ஆயிடுறாங்க. ஒரு கட்டம் இந்த அளவுக்கு வருது அப்படின்னா எப்பயுமே குடி போதிலே இருப்பாங்க. அந்த மதுவை கொண்டு வந்து முன்னாடி வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு ஓரளவுக்கு எந்திரிச்சு நடந்து வரக்கூடிய அந்த வயசு, ஒரு 2 வயசு அந்த மாதிரி சொல்லப்படுது. அந்த மாதிரி வயசு இருக்கும் பொழுது மதுவை தூக்கி முன்னாடி வச்சிருப்பாங்களாம். அந்த அந்த குழந்தை இருக்குது வந்து அந்த மதுவை தட்டி உடச்சு விட்டு அத்தா மடியில் ஏறி உட்காந்துக்கும். மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி மடியில் ஏறி உட்காந்துக்கும். மதுவை உடச்சுனே கோபம் வரணுமா இல்லையா? ஆனால் கோபம் வரதான். அந்த புள்ள மேல ஒன்னா பாசம் வந்துருமா, ஒன்னா செல்லமா கொஞ்சுவாங்களாம். எத்தனை தடவை உடைச்சாலும் பொறுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். அவ்வளோ பாசமான குழந்தை. ஒரு 2 வயசு இருக்கும் பொழுது வஃபாத் ஆகிடுது. 2 வயசு இருக்கும் பொழுது வஃபாத் ஆகிடுது. அவங்க சொல்றாங்க, வரலாறுல எழுதப்படுது, கரெக்டா ஷாபானினுடைய 15ஆம் நாள், நம்ம பராத்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பராத்தினுடைய இரவு கரெக்டா அவங்களுடைய வாழ்க்கையில கரெக்டா பராத்தினுடைய ஷாபானுடைய 15ஆம் நாள் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வருது. அந்த வெள்ளிக்கிழமை என்ன பண்றாங்க, இஷா தொழுகாம ஃபுல்லா குடிச்சிட்டு தூக்கிறாங்க. ஏன்னா புள்ள இறந்து போயிடுச்சு. ரொம்ப கவலை, அதிகமான கவலை. சும்மாவே குடிப்பாங்க. ஒரு பெரிய துக்கம் வந்துச்சு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அளவு கடந்து குடிச்சிட்டு என்ன பண்றாங்க, இஷா தொழுகாம என்ன பண்ணியிருக்கிறாங்க, சிந்திச்சு பார்க்கணும். அவ்வளவு குடி போதையில் இருந்தா கூட அவங்க என்ன பண்றாங்க, இஷால தொழுகக்கூடியவங்களா இருந்தாங்க. நம்ம அதை தான் சிந்திக்கணும். நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம இதுவரையே வாயில கூட பட்டதில்லை, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். அப்படி இருந்து கூட நம்ம என்ன பண்ணதில்லை, இஷா எவ்வளோ நேரம் தவறப்படுது. ஆனால் அவங்க குடி போதையில் இருந்தால் கூட இஷாவை என்ன பண்ணுறாங்க, சரி தொழுத்தா படுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இப்போ வரலாறு எழுதும் பொழுது தஃசீலை இப்படி தான் எழுதுறாங்க. அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, நல்லா குடிச்சனால இஷா தொழுகாம படுத்துடுறாங்க. ஷபே பராத்தினுடைய வெள்ளிக்கிழமை இரவுல படுத்துடுறாங்க. கனவு காண்பாங்க. இப்போ சொல்றது எல்லாமே, இனிமேல் வர்றது எல்லாமே கனவு. கனவுல என்ன வருது அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு இடம் மஹ்ஷருடைய மைதானத்தை பார்க்குறாங்க கனவுல. மஹ்ஷர் மைதானத்தில் எல்லா மக்களும் இருக்கிறாங்க. மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் வருது. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, பெரிய ஒரு பாம்பு, பெரிய ஒரு பாம்பு அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. இப்போ பாம்பு துரத்து என்ன பண்ணுறாங்க, ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. மஹ்ஷர் மைதானத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க. அந்த பாம்பை விடுற மாதிரி இல்லை, துரத்திக்கிட்டே வருது. ஓடும் பொழுது ஆப்போசிட்ல எதிரில் ஒரு நபர் வராரு, நல்ல வெள்ளை ஆடை போட்டுக்கிட்டு ஒருத்தர் வராரு. மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி நின்று அவருக்கு சலாம் சொல்லிட்டு, என்ன பாம்பு துரத்துது, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர்கிட்ட சொல்றாங்க. இந்த வெள்ளையா ட்ரெஸ் போட்டு வந்தாரு, அவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த நபர் சொல்றாரு, எனக்கு சக்தி கிடையாது, அந்த பாம்பு ரொம்ப பலமா இருக்குது, நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன், அந்த பாம்பை தடுக்கிற அளவுக்குலாம் எனக்குலாம் சக்தி கிடையாது, அதான் நீங்க வேற யாராச்சும் போயிருங்க அப்படின்னோடனே திரும்பவும் ஓடுறாரு. ஏன்னா பாம்பு துரத்திக்கிட்டே வருது. திரும்ப ஓடுறாரு, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு மலையினுடைய உச்சத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமேல அங்கேருந்து குதிக்கணும். அதுக்கு மேலே வழி கிடையாது, குதிச்சு தான் ஆகணும். அங்கே நிற்கும் பொழுது, உச்சியில் நிற்கும் பொழுது ஒரு சவுண்டு கேட்குது, நீ அதில் குதிக்கிற கூட உனக்கு தகுதி கிடையாது, நீ வேற பக்கம் ஓடு அப்படின்னு சொல்லி திரும்ப வேற பக்கம் ஓடுறாங்க. அந்த பாம்பு துரத்திக்கிட்டே வருது, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே நபர் திரும்ப வராரு, வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு திரும்ப முன்னாடியே வராரு. அப்போ திரும்ப மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி திரும்ப அவர்கிட்ட உதவி கேட்குறாங்க, எனக்கு எப்படியாச்சும் உதவி செய்ய, அந்த பாம்பு துரத்திக்கிட்டே இருக்குது. அப்போ திரும்ப அவர் அதே தான் சொல்கிறாரு, அந்த பாம்பு தடுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது, நீங்கள் வேணா அந்த மலைக்கு போங்க, அங்கே யாராச்சும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாராச்சும் இருக்குன்னா நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு அந்த மலையை நோக்கி ஓடுறாரு. பின்னாடி பாம்பு துரத்துறது போய்கிட்டே இருக்கிறாங்க. நேரம் அந்த மலைக்கு மேலே ஏறினா அந்த மலைக்கு பின்னாடி காட்சிகள் வேறொரு காட்சிகளாக இருக்குது. ஒரு பெரிய தோட்டம், சுவனத்தினுடைய பெரிய ஒரு தோட்டம், அழகான மாளிகை, தங்கத்தாலான மாளிகைகள், பெரிய பெரிய கட்டிடங்கள், வைரங்கள் பதிக்கப்பட்ட கட்டிடங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அந்த கட்டிடத்தை பார்த்தா ஒரு 2 ஸ்க்ரீன் தொங்க விடப்பட்டிருக்கு, 2 ஸ்க்ரீனு. அங்கே போய் நின்றோடனே அவங்களுக்கு திரும்ப ஒரு சவுண்டு வருது, நீங்கள் அந்த ஏதாவது ஒரு ஸ்க்ரீனை திறந்துட்டு உள்ளே போய் பாருங்கள், அந்த திரையை நவுத்திட்டு உள்ளே போங்க என்பதாக. அந்த திரையை நோக்கிட்டு உள்ளே போகிறாங்க. போனால் எல்லாம் சின்ன குழந்தைங்க, நிறைய குழந்தைகள் நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தா திடீர்னு தன்னுடைய தந்தையை பிடிச்சி டக்குன்னு அந்த குழந்தை வருது, வஃபாத் ஆச்சுல்ல, அந்த குழந்தை என்ன பண்ணுது, தந்தையுடைய கையை பிடிச்சிட்டு டக்குன்னு அழுகுது, அத்தான்னு சொல்லி அழுகுது.
மாலிக் பின் தீனாருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்னம்மா நீ என்னம்மா இங்கே இருக்கிற? ஆமாம், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இங்கே தான் இடத்த கொடுத்துருக்குறான். அப்படியா? அத்தாவை பாம்பு துரத்துதுமா, அத்தாவை பாம்பு துரத்துது, எப்படியாச்சும் நீ காப்பாத்து அப்படின்னு சொன்னோடனே அந்த சின்ன குழந்தை அந்த பாம்பை பார்த்த உடனே டக்குன்னு குதிச்சு போய் ஒரு பெரிய குச்சியை எடுத்துட்டு வந்து இடது கையில் அத்தாவை பிடிச்சிக்கிட்டு வலது கையில் அந்த குச்சியை வச்சுட்டு நிற்கிது. எதிரில் பாம்பு இருந்து விரட்டுது. இடது கையில் அத்தாவை பிடிச்சிருச்சு, வலது கையில் குச்சி. வந்த பாம்பை அந்த சின்ன குழந்தை அடிச்சு விரட்டுது. வந்த பாம்பு போயிடுச்சு. போன பின்னாடி மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி மடியில் தன்னுடைய மகனை உட்கார வச்சுக்கிறாங்க. இது எல்லாமே கனவு நடக்குது. மடியில் உட்கார வச்சுட்டு அழுகிறாங்க, ரொம்ப நேரம் அழுகிறாங்க. நீ எப்படிமா இங்கே வந்த அப்படின்றப்ப அந்த சின்ன குழந்தை சொல்லுது, அல்லாஹ் தஆலா என்னை வஃபாத் ஆக்கிட்டான்ல. யார் சின்ன வயசுல எல்லாம் எந்த குழந்தைகள் வஃபாத் ஆக்கப்பட்டுச்சோ முஸ்லிமுடைய பிள்ளைகள், அந்த குழந்தைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இங்கே தான் வச்சிருக்கிறான். நீங்க ஒரு நாள் கண்டிப்பா இங்க வருவீங்க, உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறது தான் அல்லாஹ் தஆலா எங்களை இங்க வச்சிருக்கா என்பதாக சொல்லும் பொழுது, அப்படியாம்மா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இந்த ஆயத்தை ஓதுது. அலம் யக்னில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதப்பட்ட பிறகும் உங்களுடைய உள்ளங்கள் நடுங்கலையா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை தன்னுடைய தந்தைகிட்ட ஓதி காமிக்குது, அத்தாட்ட. இதை கேட்டு அவர் ரொம்ப ஆச்சரியமா போச்சு. உனக்கு எப்படிமா 2 வயசுல வஃபாத்தாங்க, உனக்கு எப்படி குர்ஆன் தெரியுது? அப்ப அந்த குழந்தை சொல்லுது, குர்ஆன் இல்ல, உங்களை விட நிறைய விஷயம் எனக்கு தெரியும் என்பதாக சொல்லும் பொழுது மாலிக் பின் தீனார் கேட்குறாங்க, அந்த துரத்தி வச்சுல பாம்பு, அந்த பாம்பு என்னது, எதுக்கு என்ன துரத்திட்டு வந்துச்சு? அப்போதான் அந்த குழந்தை சொல்லுது, அத்தா அது பாம்பு கிடையாது, நீங்க துன்யால செஞ்ச பாவம் இருக்குது, அந்த பாவம் தான் பாம்பாக மாறி என்ன பண்ணுது, உங்களை துரத்தி கொண்டு வந்துச்சு. அப்படியாம்மா, நான் வர வழியில் ஒருத்தரை பார்த்தனே வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு, அவரு யாருமா? அதுதான் நீங்க துன்யால செஞ்ச நன்மை. நீங்க பாவம் அதிகமாக செஞ்சதுனால அந்த நன்மை ரொம்ப குறைவாக செஞ்சிருக்கிறீங்க. அதனால குறைவான நன்மை அந்த நபரை என்ன பண்ண முடியல, அந்த பாம்புட்டு தான் உங்களை காப்பாற்ற முடியல. ஏன்னா நன்மை ரொம்ப கம்மியாக செஞ்சிருக்கிறீங்க, ஆனால் பாவம் அளவு கடந்து செஞ்சிருக்கிறீங்க. அதனால உங்களுடைய நன்மை பாம்பை விட்டு பாதுகாக்க முடியல, அவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் தௌபா செஞ்சு மாறுங்க என்பதாக சொல்லும் பொழுது அவளுக்கு தேம்பி அழுகிறார். அப்படியாமான்னு சொல்லிட்டு ஒரு அசரி சவுண்ட் அந்த இதுலேயே வருது. ஒன்றும் என்ன மாலிக் பின் தீனாரே, நீ ஒன்றும் விழித்துக் கொள்ளவில்லையா அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்டோன்னே டக்கு தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச பின்னாடி தான் என்ன பண்ணுது, அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறுது. அப்படி குடி போதையில தன்னுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு பக்கம் போய்கொண்டு இருந்தது. அதுக்கு பிறகு எந்திரிச்சது, கடவுள் எந்திரிச்ச பின்னாடி வாழ்க்கை அப்படியே மாறுது, முழுசா அல்லாஹுக்காக மாறுறாங்க. சொல்லப்படுது, அங்க இருந்து அல்லாஹ்வினுடைய தாவத்தை அல்லாஹ்வை பத்தி சொல்வதற்காக, தீனை எட்டி வைப்பதற்காக வேண்டி அங்கிருந்து ஒரு பெரும் படையோட என்ன பண்ணாங்க, பல பேர்த்தோட கேரளாவுக்கு வந்தாங்க. நம்ம இந்தியாவோட கேரளாவுக்கு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மாலிக் தீனாருடைய அவங்க கட்டிய பள்ளிவாசல் தான் முதல் பள்ளிவாசல் என்பதாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுடைய கபரும் அங்கே இருப்பதாக வரலாறு சொல்லப்படுது. அங்கிருந்து என்ன பண்ணாங்க, இங்கே வந்து அல்லாஹ்வை பிரச்சாரம் செய்ய சொன்னாங்க. பெரிய ஒரு தாபீயின் மிகப்பெரிய ஒரு வழி எந்த அளவுக்கு மாறினாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய விளக்கத்தை அல்லாஹ் தஆலா அவ்வளவு கொடுத்துட்டான், ஹதீஸினுடைய விளக்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான், எல்லா இல்மையும் அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுத்தான். ஏன் அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஆயத் அந்த ஆயத் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுச்சு. இன்னைக்கு நம்ம எவ்வளவோ குர்ஆன் ஓதுறோம், கொசு கடிச்சிச்சுன்னா கொஞ்சம் வலிக்குதுல, அப்போ கொஞ்சம் ஷேக் பண்றோம், கொஞ்சம் உடம்பு அசைக்கிறோமே, அந்த அளவு கூட நம்முடைய உள்ளம் குர்ஆன் ஓதுறப்ப அசைறது கிடையாது. என்னங்களை சிந்திச்சு பார்க்கணும். நம்மள்கிட்ட இருக்குது கல்பா அல்லது பாறாங்கள்லாம் சிந்திக்கணும். நம்மகிட்ட இருக்குது கல்பா பாறாங்கள்லாம் சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். எவ்வளோ குர்ஆன் ஆயத்து ஓதுறோம். இன்னைக்கு காலையில் ஆயத்தில் கூட படித்தோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரே ஆயத்தை, நேற்று ஓதப்பட்ட சூரத்துல் கமரினுடைய ஆயத்தை இரவு ஃபுல்லாக அழுது அதே ஆயத்தை ஓதி கொண்டு இருந்தாங்க, அதே ஆயத்தை ஓதுனாங்க. சஹாபாக்கள், தாபிஈன்கள், வலிமார்கள், இமாம்கள் குர்ஆன் ஓதும் பொழுது அவருடைய உள்ளம் நடுங்குச்சு. குர்ஆன் ஓதும் பொழுது அவருடைய கண்ணீர்லேருந்து தண்ணீர் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம எப்படி குர்ஆன் ஓதுறோம்? குர்ஆன் ஏதோ ஒரு பக்கம் இருக்கு, நம்ம ஏதோ ஒரு பக்கம் இருக்கிறோம். குர்ஆன் என்னமோ சொல்லி கொண்டு இருக்கு, நாம் ஏதோ பேசிக்கொண்டு இருக்கிறோம். குர்ஆன் ஏதோ ஒரு நிலைமையில் இருக்கு, நாம் ஏதோ ஒரு நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். என்னை குர்ஆன் ஓதும் பொழுது முழு தக்வாவோட முழு சிந்தனையோட ஓதணும். நமக்கு அரபி தெரியாது, தெரிவதற்கு முயற்சி செய்யணும். அந்த மாதிரி நேரங்கள் இருக்குது. தஃப்சீர் எடுத்து பார்க்கலாம், நம்முடைய
தர்ஜுமா குரான் எடுத்து பார்க்கலாம். நேற்று சொன்ன மாதிரி தான், எதுவுமே தேடாமல் கிடைக்காது. நம்ம உட்கார்ந்தா எல்லாம் வந்துடும்னா கண்டிப்பாக வராது. எதுக்காச்சும் நம்ம எந்திரிச்சு முயற்சி செஞ்சால் மட்டும்தான் கண்டிப்பாக கிடைக்கும். கண்ணியம் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இமாம்களுக்கு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு குர்ஆன் ஓதும் பொழுது ஈமானை கொடுத்தாலோ அதே ஈமானையும் அதே தக்வாவும் அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. எந்த குர்ஆனை கொண்டு உள்ளம் நடுங்கவில்லை என்பதெல்லாம் கேட்கின்றனோ உள்ளம் நடுங்கக்கூடிய அப்படிப்பட்ட உள்ளத்தையும் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தம் அனைவருக்கும் தந்தல்வானாக. குர்ஆனை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் குர்ஆன் படி அமல் செய்யக்கூடியவர்களாகவும் மறுமையிலும் கபரிலும் இந்த குர்ஆனுக்கு ஷஃபாத் செய்யக்கூடியதாகவும் அல்லாஹ் தஆலா